ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹாலிவுட் லெஜண்ட் டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலான் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்க த ஒடிசின்ற ஃபிலிம் தான். அண்ட் இந்த படத்தில் மேட் டாமோன், டாம் ஹாலண்ட், ஜெண்டாயா, அப்புறம் அண்ணா ஹாத்வே எல்லாம் நடிச்சிருக்காங்க. இது ஒடிசின்ற கதை ஒரு கிரீக்க மித்தாலஜி போல் நம்ம ஊரில் எப்படி ராமாயணம், மகாபாரதம்லாம் இருக்கோ, நிறைய படங்கள் அதை வச்சு எடுத்திருக்காங்களோ, அதே மாதிரி இந்த ஒடிசின்ற இந்த கான்செப்டை வச்சு நிறைய படம் ஹாலிவுட்லேயும் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க போல் வெவ்வேறு காலகட்டத்தில். ஸோ இப்போ கிறிஸ்டோபர் நோலானோட வெர்ஷனாக இந்த ஒடிசி வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா இது நான் ஆக்சுவலாக ஒரு வார் ஃபிலிமாக இருக்கும், ட்ராய் கூட கனெக்ஷன்லாம் இருக்கும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ராய் மாதிரி ஒரு வார் ஃபிலிமாக இருக்கும்னு நினச்சி தான் நான் தியேட்டருக்கு போனேன். பட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய போர், ட்ரோஜன் வாரில் ஜெயிச்ச ஒரு வீரனும் அவரோட படையும் எப்படி தன்னோட சொந்த நாட்டுக்கு திரும்புகிறாங்க அப்படின்றத மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதையே இருக்குது. ஸோ இது வார் ஃபிலிம் கிடையாது. அப்படி நினச்சி யாரும் போகாதீங்க. நான் நினச்சி போன மாதிரி நிறைய பேர் அங்கே அந்த மாதிரி நினச்சி வந்திருந்தாங்க. கமெண்ட்ஸ்லாம் கேட்க முடிஞ்சிச்சு, என்ன வார் சீக்வன்ஸ் அவ்வளோவா இல்லை அப்படின்ட்டு. ஸோ இது வார் ஃபிலிம் கிடையாது. ஒரு பெரிய போரில் ஜெயிச்ச ஒரு ராஜாவும் அவருடைய படைகளும் எப்படி தன்னோட சொந்த நாட்டுக்கு, அந்த போர் கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக நடக்கிறதா அந்த மித்தாலஜியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி நடக்கக்கூடிய அந்த 10 வருஷம் ஒரு சண்டையில் ஜெயித்தவங்க அதுக்கப்புறம் தன்னோட நாட்டுக்கு திரும்ப வரப்போ அவங்க மேற்கொண்ட ஸ்ட்ரகிள்ஸ், அதில் எத்தனை பேர் தப்பிச்சாங்க, ஹீரோ கடைசியாக நம்ம தன்னோட நாட்டுக்கு வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியாக இது நிறைய பேர் புக்கெல்லாம் நிறைய வந்திருக்காங்க, இதை பற்றி படிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டோரியாக ஒரு நல்ல ஸ்டோரி தான். பட் வார் ஃபிலிமாக நினச்சி போகாமல் நார்மலாக போய் இந்த மாதிரி தெரிஞ்சு போய் பார்த்தா இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியாமல் போய் பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகும். ஸ்டோரிக்கு 8 மார்க்ஸ் தான். அண்ட் ஸ்க்ரீன் பிளே படம் 2 hours 55 minutes, கிட்டத்தட்ட 3 hours சொல்லலாம். அவ்வளோ தூரம் போனாலும் பெருசாக எங்கேயும் போர் அடிக்கல. அதுக்கு காரணம் ஸ்க்ரீன் பிளேவா ரைட்டிங் ஆனா இல்லை, இந்த விஷுவல்ஸ் தான் நம்மளை கிறிஸ்டோபர் நோலான் அவர் எப்போவுமே இந்த ஐமேக்ஸ் கேமராஸ்க்கு பேர் போனவர். அவர் இருக்கிற எல்லா ஃபிலிம்ஸுமே ஐமேக்ஸில் பார்க்குற மாதிரி தான் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டில் எடுத்ததுனால விஷுவல்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நமக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்தவங்க, இந்த புக்கை படித்தவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியலாம். பட் என்ன அந்த படத்தில் கொஞ்சம் கதை ஸ்லோவாக போனாலும், ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக போனாலும், அந்த விஷுவல்ஸ் நல்லா கிராண்டாக கண்ணுக்கு ஒரு நம்மளை ஸ்க்ரீனை விட்டு வேற எங்கேயும் யோசிக்க வைக்காமல் கொண்டுட்டு போகிறதுனால ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக இருந்தாலும் அது பெரிய மைனஸாக தெரியாது. அதுக்கும் 7 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஆக்டிங் மேட் டாமோன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் டாம் ஹாலண்டுக்கு பெருசாக வேலை இல்லை, ஆனால் அவரோட போர்ஷன்ஸ் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயினாக வர அண்ணா ஹாத்வேவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிங்கில் யாரும் எந்த குறையும் வைக்கல. அதுக்கு 9 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக் இந்த படத்துக்கு செம்ம ப்ளஸ்ஸுங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டருக்கு ஆஸ்கார் கிடைச்சாலும் கிடைக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக நாமினேஷன் கண்டிப்பாக ஆவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி, சிஜி ஒர்க்ஸு, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்லாம் செம்மையாக இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லரே அந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். இந்த கேமராவாகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும், சவுண்ட் ஆகட்டும், இதெல்லாம் தான் இந்த படத்தை தாங்கி நிற்கிது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் ஒரு வார் ஃபிலிம், இது ஒரு சண்டை படம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போகாதீங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா இந்த படம் கண்டிப்பாக ஐமேக்ஸில் தான் பார்க்கணுமா அப்படின்னா இவர் ஐமேக்ஸ் கேமரா வச்சு அதுக்குன்ட்டு தான் இந்த படம் எடுத்திருக்காரு கிறிஸ்டோபர் நோலான். அவர் எப்போவுமே அப்படி தான் எடுப்பார். பட் உங்களால் அஃபோர்டபுள் பண்ண முடிஞ்சால் ஐமேக்ஸில் போய் பாருங்கள். இல்லைனா நல்ல ஒரு சூப்பரான இந்த வெற்றி தேட்டர், வரதராஜா ஸ்க்ரீன் 1 இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன்லேயே நல்ல சவுண்ட், டால்பி அட்மாஸ் இருக்கக்கூடிய தேட்டரில் பார்த்தீங்கனாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐமேக்ஸ் விஷுவல் அந்த இதை பார்த்து தான் ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். ஏன்னா இது அதுக்கே எடுத்தது தான். ஓவராலாக இந்த படம் ஒரு தேட்டரில் பயங்கரமாக கிளாப்ஸ் அண்ட் விசில்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி படம்லாம் நினச்சிட்டு போகாதீங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக போனாலும் ஒரு விஷுவலாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். உங்களை நெக்ஸ்ட் இயரோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.